Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, ஒரு பீட்ரூட் இதை வந்து 5 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி காய்கறி அந்த மாதிரி திருவி தான் போட போகிறேன். ஏன்னா கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மசிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸு, அதாவது 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்கறியை நல்லா ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையும் திருவியாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரைட் கிரேப்ஸ் அது சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா சாட் பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ காய்கறி நம்ம திருவி போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம யூஸ்வல் கட்லெட் மாதிரி இருக்காது. அடுத்ததாக நம்ம இந்த கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1/4 கப்பு மைதா மாவு இல்லை நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். இது வந்து நம்மளோட கட்லெட்டை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸோட கோட் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரவுண்டு வந்து 1, 2 பண்ணிவிட்டு மிச்சத்தில் ஓவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறிலாம் ஒன்றா சேர்த்து நிற்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப்பு பொரிச்சு எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்லரியில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கட்லெட் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் உள்ளே இருக்கிற காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்களே, ஸோ அதுக்கு வந்து நம்ம இது கொடுத்தோன்னா ஒரு வேளை நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரக்கரா மொறுன்னு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அகெயின் நம்ம இப்போ இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏர் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் 350 டிகிரி ஃபேரன்ஹைட்டுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நீங்கள் 2 பக்கமும் நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணிங்கனாலும் அதுவுமே சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். வேணுன்னா உங்களுக்கு லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கட்லெட் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி காய்கறி வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து செஞ்சு ஒரு பெரிய பேட்சாக செஞ்சு கூட நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். வேணுன்ற போது ஒரு 2 எடுத்து நீங்கள் கிட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆயில் மீடியம் ஹீட்டில் அது சூடாகிருக்கு. நம்மளோட இந்த கட்லெட்ஸ் ஒன்றுத்தையும் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் 2 மினிட்ஸ் இந்த பக்கம்ன்ற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் டோட்டலாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச காய்கறி தான் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த கட்லெட் வந்து நீங்கள் கெச்சப்போடையோ இல்லைனா வந்து மயனீஸோடையோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே சமயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இது கொடுக்கலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்குமே கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்களா, அப்போ நீங்கள் தாராளமாக இது செஞ்சும் வச்சிடலாம். ஸோ நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய காய்கறியை சேர்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.